ஒரு தேவனுடைய பிள்ளை தேங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 3 விதமான ஆபத்து அவங்கள வந்து சூழ்ந்து கொள்ளும். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்க போறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா. ஆமென். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மோசே வந்து இந்த இடத்துல வந்து முடங்கி கிடக்கிறான். அப்படின்னா ரொம்ப முடக்கமாயிருச்சு. இவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. சின்ன வயசுலயே அவனுடைய பிறப்பே நமக்கு தெரியும். அவனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அவன் வந்து கல்வி கற்றது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய நோக்கத்தோட தான் ஆண்டவர் செஞ்சாரு. அவன் பிறக்கும் போது பிறந்தவங்களுக்கு அது கிடையாது. அவன் வளரும் போது அவனோடு பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லா விதத்திலும் ஆண்டவர் இந்த மோசையை எப்படி வச்சிருந்தாருன்னா ரொம்ப பெஸ்டா தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா அவன் மேல ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்போ மோசே வந்து பயந்து போய் இப்ப எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னா மீதியான் தேசத்திற்கு வர்றாரு. மீதியான் தேசத்திற்கு வரும்போதும் அவர் ரொம்ப ஒரு ஹீரோவா தான் உள்ள வர்றாரு. அங்க பார்க்கும்போது இந்த எத்ரோ ஐயாவுக்கு எல்லாருமே பெண் பிள்ளைகள். அப்ப இந்த பெண் பிள்ளைகள் இருந்தனால அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இவர் கரெக்டா உள்ள என்டர் ஆகுறாரு. அங்க இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எங்க ஆடுகளை தான் விட்டு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களோட வாக்குவாதம் பண்றதை காத்தா அவங்களோட சண்டை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கொடுக்கும்போது இவங்க ஹீரோவா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம். எகிப்தியர்கள் அந்த நாட்களில் வந்து ரொம்ப அவங்களுக்கு பெரிய பயபக்திக்குரியவர்கள். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவரை வீட்டில் கொண்டு வந்தாச்சு. எத்தனை நல்ல மாமனாரு, அவரை பத்திரமா பாதுகிட்டாரு. மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அப்படியே உருண்டோடிருச்சு. இப்போ எத்தனை வருஷமா இந்த மோசே வந்து தேங்கின நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட 3ஆ வச்சு ஒரு பாகம் வந்து அவர் வந்து ஒரு பாகத்தை வந்து எகிப்துல கழிச்சிட்டாரு. அடுத்த ஒரு பாகம் இப்ப 3ஆ வச்சு 2 பாகம் முடிஞ்சிருச்சு. இப்ப இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல சந்திக்க வராரு. மோசையை பார்த்து சொல்றாரு, எகிப்து தேசத்துல இருக்கிற என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அதனால அந்த ஜனங்களை அழைச்சிட்டு போகிறதற்கு ஒன்ன கூப்பிடுறேன். நான் வா, நீ வா, நீ தான் வரணும். நான் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். உன் மேல ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ தான் அந்த ஜனங்களை கூட்டிட்டு போற, நீ தான் அந்த ஜனங்களை விடுதலையாக்க போற. ஆனா வேதம் சொல்லுது, இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ஒண்ணு நான் போக மாட்டேன், அவர் என்ன அழைக்கலன்னு சொல்லுவாங்க, அந்த ஜனங்கள் என்னை ஏத்துக்க மாட்டாங்க, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன். தான் மேல இந்த மோசே என்ன சொல்றாருன்னா, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து இல்ல, உன்னை நான் நம்புறேன்னு சொல்லி கத்தரவனை அழகாய் அழைத்து கொண்டு போறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க தேங்கின நிலைமைய ரொம்ப நாள் நீடிச்சிடாதீங்க. ரொம்ப நாள் தேங்கின நிலைமைக்கு போகாதீங்க. நீங்க தேங்கின நிலைமையை நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க, நம்பிக்கையினுடைய லெவல் இருக்கு பாருங்க, உங்களை குறிச்சு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த தைரியம் உங்க மேல உங்களுக்கு நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி ஜெயிச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி அந்த இடத்துல வெற்றி அடைவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி பரிசுத்தமா வாழ முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த தேங்குற நிலைமை வந்து உங்களை குறித்து இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒருவேளை நான் ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன், நீங்க என்ன பேசினாலும் எனக்குள்ள நம்பிக்கை வர மாட்டேங்குது, நீங்க என்ன விசுவாசமான வார்த்தையை பேசினாலும் எனக்குள்ள அந்த உற்சாகம் வர மாட்டேங்குது, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என் மனசு பேசுது, உன்னால முடியாது, நீ செஞ்சுக்கிட மாட்ட, நீ அதை செய்ய முடியாது, உனக்கெல்லாம் அது எழுதப்படல, உனக்கெல்லாம் அது கொடுக்கப்படல, உங்க குடும்பத்திற்கெல்லாம் அது கிடைக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள சத்துரு விதைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து இல்ல, இன்னைக்கு தத்துருவமா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன். உன் மேல தரிசனம் இருக்கின்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும். உன் மேல ஒரு எதிர்காலம் இருக்கின்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று நம்பித்தான் ஆகணும். அடைபட்டு கிடக்கிற உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் என்று நம்பித்தான் ஆகணும். உன் கையில இருக்கிற சாதாரணமான அந்த கோல் அது வல்லமையான ஒரு கோலாய் மாறும் என்று நீங்கள் நம்பித்தான் ஆகணும். கர்த்தர் உங்களை எழுப்புவார், நிறுத்துவார், சாட்சியாய் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்பித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் மறந்துடக்கூடாது, நம்ம தேங்கின நிலைமை நம்முடைய வாழ்க்கையில கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையை குறிச்ச கான்ஃபிடென்ட் உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்க வெளியே வந்தாலே போதும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை திரும்ப வரும். நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே போதும், அந்த நம்பிக்கை திரும்ப வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்க அவிசுவாசத்தை மாற்றி போட்டு விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் கொடுத்த தேவன், பள்ளத்தாக்குல வீரன் ஜோஷுவாவுக்கு பெலத்தை கொடுத்த தேவன் எப்படி உங்களையும் என்னையும் கைவிட முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற கர்த்தர் அவர், விசுவாசத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கும் அப்படிதான். ஒரு 15 ஆண்டுகள் தேங்கிட்டாரு, 15 இயர்ஸ் பக்கத்துல தேங்கிட்டாரு. தன்னுடைய சின்ன மகனுடைய மரண செய்தி, துக்க செய்தி அவரை ரொம்ப பாதிப்புக்குள்ளா நடத்திருச்சு. அவ்வளவுதான், என் பிள்ளையே செத்து போயிருச்சு, இனி எனக்கு என்ன இருக்குது? என் பிள்ளையே செத்து போயிருச்சு, இனி எனக்கு இருக்குது என்ன இருக்குது? நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசித்து பார்த்தார். அவனுடைய குமாரர் குமாரத்தியர்கள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரத்தினிடத்தில் பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நம்பிக்கையே வரல. என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது நம்பிக்கை வரல. உங்களை கூப்பிடுறான் டேடி அப்படின்னு சொல்லும் போது நம்பிக்கை வரல. அந்த அவன் அனுப்பி இருந்த அந்த வாகனங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ போ, உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன். கர்த்தர் மறுபடியும் அந்த தேக்க நிலைமையிலிருந்து 15 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பார்வோனை ஆசீர்வதிக்க. ஆராதனையில கர்த்தர் பேசினார்ல, பார்வோனுக்கு தகப்பனை போல கர்த்தர் நிறுத்தினது உண்மையானால் எத்தனை வருஷமா தேங்கி நின்றாலும் இன்றைக்கு இந்த ஆராதனையில ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இங்க அற்புதமாய் கடந்து வந்திருக்கிறத நான் நம்புறேன். பிரதர், கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை பெருக பண்றாரு. உங்க விசுவாசத்திற்கு கர்த்தர் ஒரு விதைய கர்த்தர் இன்னைக்கு போடுறாரு. ஆமென். நம்பிக்கையை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன கைகளை தட்டி சொல்லு, என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு
பதில் ஒன்றுமே இல்லையா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்று செயல்படுவே. சொல்லுங்க எல்லாரும், நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படு. சத்தமா கைய வேத்தி, நான் கீழ்ப்படிவே, இன்றே. சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்க, வாலிப தம்பிங்க எல்லாம் சொல்லுங்க. எழும்பணும், உனக்குள்ள நம்பிக்கை கத்த தர, கத்தர் ஒரு நம்பிக்கை கத்த தர. நான் கீழ்ப்படிவேன். கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, அந்த தேங்கின நிலைமை மாறணும். இன்றே நான் கீழ்ப்படிவேன். நான் இனி வாழ்ந்து நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன ஒரு 10 டைம் கைய உயர்த்தி என்ன நம்புங்கப்பா, என்ன சத்தமா என்ன நம்புங்க. என்ன நம்புங்கப்பா இயேசுவே. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கையை ஊத்தி, மேல இருக்கிறவங்க கூட கையை ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப நாள் தேங்கின ஒரு நிலைமையில நம்ம மனசை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி எதையோ ஒன்றை யோசிச்சு என்னையே நான் கட்டி போட்டுட்டேன்னா, என்னையே நான் ஒரு சிறைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, எல்லா சிறையிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆனா நமக்கு நம்ம போட்டிருக்கிற சிறையிலிருந்து நம்ம தான் ரிலீஸ் ஆகி வரணும். யார்கிட்ட சாவி யார்கிட்ட இருக்குன்னா, நான் போட்ட சிறையினுடைய சாவி என்கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. பிசாசு உங்களுக்காக போட்ட சிறையிலிருந்து சாவி அவங்க கையில் இருக்கிறனால புடுங்கி உங்களை திறந்து விட்டுருவாரு. ஆனா உங்களுக்கு நீங்களே வச்சிருக்கிற சிறைச்சாலையிலிருந்து வேற யாராலும் திறக்க முடியாது. யாரு தான் திறக்கணும் சொல்லுங்க. நம்ம நிறைய பேருடைய சிறை பிசாசினால் உண்டான சிறை அல்ல. ஆண்டவர் உங்களை நிறைய பேரை சங்கிலி போட்டு உள்ள இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி கத்தர் பூட்டல்ல. நிறைய பேரு நமக்கு நாமே தான் நம்ம சிறைய வச்சிருக்கிறோம். நீங்க இருக்கிற சிறைச்சாலை உங்களுக்கு நீங்களே கட்டுனது, அதுல பூட்டப்பட்டிருக்கிற பூட்டு உங்களுடையது. நீங்க தான் திறக்கணும், நீங்க தான் திறக்கணும். இந்த சிறை எனக்குரியது சொல்லுங்க சத்தமா. இந்த சிறை உங்களுக்குரியது அல்ல, இந்த சிறை உங்களுக்குரியது அல்ல. சிறையை நீங்களே கட்டிடாதீங்க, நீங்களே கட்டிடாதீங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தேக்க நிலை இரண்டாவது என்ன கொண்டு வருது அப்படின்னா, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். போதும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த மனுஷன் தேங்கிட்டான். ஒரு நாள் பெரிய பிரகாசமாய் பரவி பாய்கிற ஆறு தான், ஒரு காட்டாட்டு வெள்ளம். இது எங்கேயுமே நிக்காது, யாருக்காகவே பயப்படாது. எத்தனை பேர் முன்னாடி வந்து நின்னாலும் வந்து பாருங்கடான்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி தான் இந்த தேவ மனுஷன். அதான் காட்டாட்டு வெள்ளம்னா வெள்ளம், அப்படிதான் நிக்கவே முடியாது. ராஜாக்கள் நிற்க முடியாது, எவ்வளவு பெரிய யுத்த வீரனும் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி தான் இந்த தீர்க்கதரிசி. ஆனா இப்போ என்னமோ ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை ரொம்ப ஊண்டானதுனால இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் தனக்குத்தானே ஒரு தேக்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. நான் இனி என்ன செய்யணும்? இவ்வளவு தூரம் என்ன பேசுறதுக்கு நீங்க விட்டுட்டீங்கல்ல,
இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டீங்கல்ல, இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இனி எழும்பணுமா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இனி சம்பாதிக்கணுமா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் இனி உயிரோட வாழணுமா? அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த வார்த்தையினால காயப்பட்டாங்க, வார்த்தையினால காயப்பட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான். எதனால தேக்கத்தினுடைய நிலைமையில இருக்கிறாங்கன்னா, சிலர் பேசிட்டாங்கன்னாலே சிலர் அப்படியே தேக்க நிலைமையில கட்டப்பட்டு வாயிலே புறப்படுகிற சிலருடைய வார்த்தை பெரிய கட்டுகிற ஒரு கயிறு. அன்னைக்கு சிம்சோனை நேரடியான ஒரு கயிறுனால கட்டினாங்க. ஆனா சிம்சோன் தன்னுடைய சரீரத்துல தான் கயிறுனால கட்டப்பட்டதை தவிர அவனுடைய மனச அந்த லேடி அதுக்கு முன்னாடி வார்த்தையினாலே அவனை கட்டிட்டா. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகாதபடி வார்த்தையினாலே கட்டிட்டா. அவன் ஒவ்வொரு டைம் கேட்கும்போது அவன் நச்சரிச்சு வார்த்தையினாலே கட்டிட்டா. சிலர் இன்னைக்கு எழும்பாம இருக்க காரணம், சிலர் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், சிலர் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு காரணம், வெளியே போகாததற்கு காரணம் என்ன அப்படின்னா வார்த்தை தான் காரணம். வார்த்தை தான் காரணம். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் வாழணுமா? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் சம்பாதிக்கணுமா? ஒரு உணர்வு வேண்டாம்? பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாம்? எனக்கு ஒரு மனசு இருக்கு தெரிய வேண்டாம்? இதே சூழ்நிலை தான் இந்த மனுஷனுக்கு. அவ்வளவுதான், ஒரு தேங்கின நிலைமை. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல நிற்கும் போது இந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் வாழ வேண்டாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாகணும். சாகணும். நீங்க தேக்கத்தை கண்டினியூ பண்ணாதீங்க, சோர்வை கண்டினியூ பண்ணாதீங்க, முடங்கி படுத்து கிடக்கிறத கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப காலம் முடங்கிட்டீங்கன்னா அடுத்து எந்த மைண்டுக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்கன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு வாழ பிடிக்காத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. நீங்க எதை விரும்புவீங்க தெரியுமா? சாவ விரும்புவீங்க, மரணத்தை விரும்புவீங்க. நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்? நான் யாருக்காக உயிரோடு இருக்கிறேன்? நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? நான் தான் எல்லா பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, நான் இனி சித்திர வேண்டியதான், நான் இனி சாக வேண்டியதான். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மரணம் கர்த்தரா உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் உங்க மனசுக்குள்ள சாகணுன்ற விருப்பம் வரவே கூடாது. இயேசுவுக்காக சாகிறது சுலபம். இயேசுவுக்காக கேட்கல, துப்பாக்கி இங்க வச்சு இயேசுவை மறுதளிக்கிறியா இல்லையான்னு கேட்ட உடனே நான் எல்லாம் ஒன்றும் மறுதளிக்க மாட்டேன், சுட்டா சுட்டு போயா அப்படின்னு கேட்டு ஒரே நிமிஷத்துல செத்துடலாம். ஆனா எது கடினம்னா இயேசுவுக்காக வாழ்றதுதான் கடினம். நம்ம இயேசுவுக்காக மரிக்க துணிகிறது மட்டும் இல்ல, இயேசுவுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா இயேசுவுக்காக நீங்க வாழணும். இயேசுவுக்காக நீங்க வாழணும். இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், இவ்வளோ பெரிய தேவ மனுஷன், தான் சாக வேண்டும் என்று கோரி செத்துறேன், நான் செத்துறேன். அதான் இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவ ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகள் தான் அவங்க பரலோகத்தை விரும்பணும். ஆனா எதை விரும்பக்கூடாதுன்னா சாவ விரும்பக்கூடாது, பரலோகத்தை விரும்பலாம். இன்னைக்கு நம்ம இங்க கண்ணை மூடுனா நாளைக்கு கத்தர் கண்ணை மூடுனா அடுத்த நிமிஷத்துல என் ஆத்துமாவை பரதேசிக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்க பரிசுத்தமா வாழுங்க. ஆனா கத்தரிடத்துல கேட்கணும், எனக்கு தீர்க்காயுச தரணும், எனக்கு தீர்க்காயுச தரணும். நீங்க ரொம்ப தீர்க்காயுசோட வாழணும். அவன் நான் ஜெபிக்கிறேன் என்ன அப்படின்னா, உங்களை சிலரை அடக்கம் பண்ணும்போது 100 வயசுல அடக்கம் பண்ணணும். எத்தனை வயசுல? நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசும்போது திடீர்னு டக்குன்னு நம்மளை நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணோம்னா, பிரதர் உங்களுக்கு 100 ஆயுசு பிரதர். உடனே நீங்க இங்க இருக்கிற ஆயுசே நமக்கு எதுக்கப்பா 100 ஆயுசு? 100 வயசு வரை 100 வயசு வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டா 70 வயசுக்கு மேல இருக்கிற எத்தனை பேர் வாழ்வோன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் நான் வாழ்வேன் பாஸ்டர், எனக்கு 100 வயசு கொடுத்தா கூட வாழும்? நிறைய பேர் நீ கொஞ்சம் அனுப்பி விடுங்க பாஸ்டர் ஜோம் பண்ணி, நமக்கு இந்த உலகத்துல பாரமா இருக்கிறோம் எல்லாருக்கும். நீங்க யார் சொன்னா நீங்க பாரம்னு? நீங்க யாருக்கு வேணாலும் பாரமா இருக்கலாம், ஆனா இந்த திருச்சபைக்கு நீங்க தான் தூணு. நீங்க பாரம் இல்ல, நீங்க ஆண்டவருக்கு பாரம் இல்ல, நீங்க ஊழியத்திற்கு பாரம் இல்ல, நீங்க ஊழியக்காரனுக்கு பாரம் இல்ல. நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால தான் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுது. உங்க கண்ணீர் தான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுது. நீங்க உயிரோடு இருக்க வேண்டாம் நினைச்சாருன்னா கர்த்தர் என்னைக்கோ உங்களை எடுத்திருப்பாரு. நீங்க பயனுள்ளவர்களா இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஜீவன் இந்த ஜீவன் இருக்க வேண்டாம்னு நினைச்சாருன்னா அடுத்த நிமிஷம் எடுத்து போடும்.
பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியல. நம்ம ஏதாவது எறும்பையோ இல்லை ஒரு கரப்பாம்பூச்சியோ நீங்க மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரப்பாம்பூச்சி நீங்க மிதிச்ச உடனே என்ன பண்ணாது? சாகாது. அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? துடிச்சிட்டே இருக்கும். நான் கரப்பாம்பூச்சியை மிதிச்ச உடனே அது சாகலை. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே தலைகீழ கவுந்து அது ரொம்ப காலையும் கையையும் போட்டு அடிச்சுட்டே இருக்கோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபம் ஆகி போச்சு. எப்பா, தெரியாம நான் உன்னை மிதிச்சிட்டேன், என்ன பண்றது? நீ இன்னும் எப்படின்னாலும் நீ சாகத்தான் போற. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ட்ரை பண்ணி செத்து போகுது. நீ அவ்வளோ நேரம் துக்கத்தை அனுபவிச்சு சாகிறத விட இன்னொரு மிதியை மிதிச்சு உன்னை சாகடிச்சிடறேன் அப்படின்னு சாகடிச்சிட்டேன். எனக்கு அப்படி தோணுச்சு. என்னன்னா, சரி இது எதுக்கடா கஷ்டப்பட்டு, இது இனி கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் 1 மணி நேரம் தாண்டி கஷ்டப்பட்டு எதுக்கு சாகுது? இப்பவே செத்துருப்பா, நீ கொஞ்ச நேரம் கஷ்டப்படாமலாவது இருப்பியே அப்படின்னு அது நான் நினைச்சேன். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் வேண்டான்னு நினைச்சா ஆண்டவர் உடனே எடுத்துருவார். பாருங்க, யோபுக்கு எல்லாத்தையும் பிசாசனுடைய கையில ஒப்பு கொடுத்தாருல. சொத்து வேணுமா எடுத்துக்கோ அப்படின்றாரு. என் பிள்ளையினுடைய சரீரத்தினுடைய பலன் வேணுமா எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. என் பிள்ளை நேசிக்கிற அவங்களுடைய பிள்ளை வேணுமா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வேலைக்காரனுடைய அந்த அவதூறான பேச்சை கேட்கணுமா பண்ணிக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ. ஆனா லாஸ்ட்ல ஒன்ன மட்டும் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பிள்ளையினுடைய ஜீவனை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, என் பிள்ளைக்கு ஜீவன் வேணும். அந்த ஜீவன் நான் வைத்தது. அந்த ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் இழந்ததை திரும்ப தருவேன். அவனை மறுபடியும் நான் அதே சூழ்நிலையில கொண்டு வருவேன். அதே உயர்வை நான் அவனுக்கு தருவேன். நீங்க யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கறவங்க கேட்கலாம், எனக்கு ஜீவனை மட்டும் ஏன் வச்சிருக்கிறீங்க? அதையும் எடுத்திருக்க வேண்டியதுதானே ஆண்டவரே. எல்லாத்தையுமே என்ன விட்டு எடுத்திருக்கீங்களே, என்னுடைய ஜீவனை எதுக்கு வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருக்கிறாரு. நீங்க இழந்த அத்தனையும் அவர் திரும்ப கொடுக்கிறதுக்காக தான் இத்தனை நடந்தும் அந்த ஜீவன் உங்களை விட்டு போகல. அந்த ஜீவனை நீங்க மாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவன் நீங்க எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் திரும்ப தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாழணும், நம்ம எல்லாரும் வாழணும். ஆமென். நான் இப்பவே காலையினுடைய பிரசங்கம் பண்ணும்போதே ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, ஒரு 100 வயசு வரைக்கும் நான் அடக்கம் பண்ணக்கூடிய கிருபையை தாங்கப்பா. 100 இயர்ஸ் இவங்க 100 வயசுல 90 வயசுல ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவோம். 100 வயசுல உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவோம். இப்போ நான் சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன், ஒருத்தருக்கு 96 96 வயசு. உடனே நினைச்சேன், எப்படியாவது இவர் 100 வயசு பார்த்துட்டாருன்னா. பார்த்தா 96 வயசுல சர்ச்சுக்கு உள்ளே வராங்க. அன்னைக்கு ஃபேமிலியா சர்ச்சில் பலிபீடத்தில் விட்டு ஜெபம் பண்றோம். அந்த வாரம் அவருடைய நாள். ஃபேமிலியா சர்ச்சில் நிற்கும் போது சொல்றோம், எல்லாரை விட சர்ச்சில் இருக்கிற எல்லாரை விட அவருக்கு தான் வயசு, ஐயாவுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே முடிச்ச உடனே எல்லாருக்கும் இப்படி கை காமிச்சாரு. அந்த கை காமிக்கிறது தான் அவருடைய வார்த்தைன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான், கை காமிச்சிட்டு போனாரு. 2 டேஸ்ல ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போயிட்டாரு. சந்தோஷம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. கடைசியா நின்று, அதான் சில பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவரோட நடக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மரணத்தை ஆண்டவர் முன்கூட்டியே ஆண்டவர் அவங்களை ஆயத்தப்படுத்துறாரு, சொல்றாரு. அதனால நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சுகத்தோட கர்த்தர் பாதுகாப்பாராக. நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்க நல்லா வாழணும். நீங்க தேவை, நீங்க உயிரோட இருக்கணும் சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுங்க. அந்த இதுக்கு முன்னாடி நான் சாகணும்னு நினைச்சவங்க தயவு செய்து நீங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் சொன்னது தவறு ஆண்டவரே, நான் சாகக்கூடாது. நீங்க எனக்கு வச்சிருக்கிற வயசு வரைக்கும் தீர்க்காயுசோட நான் வாழணும் சொல்லுங்க எல்லாருமே. ஏசப்பா, ஏசப்பா, என் தகப்பன் சுகத்தோட வாழணும், என் தாய் சுகத்தோட வாழணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த அம்மா, எந்த அப்பா ரொம்ப வருத்தத்தோட, எந்த சிஸ்டர், எந்த பிரதர், நான் எதுக்கு உயிரோட வாழ்றேன்? இந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன், இந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா நான் செத்திருப்பேன், நான் வாழலைன்னா யார் என்ன கேட்க போறா, நான் செத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லைல்ல உயிரோடு இருந்து ஆண்டவரே. அந்த மாதிரி நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ தேவனுடைய கரம் அவர்கள் மேல வைக்கப்பட்டு அந்த தேக்கத்தினுடைய நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி அந்த மரண பயங்கள், அந்த மரண திகில்கள், மரண வாசனைகள் இயேசுவின் நாமத்தினால அவர்களை விட்டு இப்பொழுது ஓடி போவதாக. மோசேக்கு 120 வயசுல கண்கள் இருளுடையல்ல, பலன் குறையவில்லை. அந்த பலன் என் தகப்பனாருக்கு, அந்த பலன் என் தாயாருக்கு இப்ப தந்து, இயேசுவே தீர்க்காயுசே
தீர்க்க ஆயுச கர்த்தர் தாருங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல ஜெயிச்சவங்க தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி எல்லாம் வந்து சோத்தையே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நமக்கு சோறு இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே ஓடாது. சோறை பார்த்தா தான் நமக்கு வந்து நிம்மதியாக வரும். ஆனால் மற்றவங்க எல்லாரும் பாருங்க, நல்ல ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, கோதுமை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க, உடம்பு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அரிசியல் சாப்பாடை குறைச்சிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வந்து ஜெயிச்சதுனால ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம நிறைய வருஷம் உலகத்தில் என்ன பண்ணணும், நம்ம வாழணும். அதுக்காக உடம்பை பார்த்துக்குவாங்க, அதுக்காக வாக்கிங் பண்ணுவாங்க. நம்ம தான் உட்காந்து சாப்பிட்டு தொந்தியையும் உடம்பையும் வளர்த்துட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு என்னன்னா போய் சேர்ந்துடலாம், இருந்து என்ன பண்ண போறோம். யாராவது சொன்னா கூட நம்ம அப்படி சொல்லுவோம். அப்படி இனி சொல்லாதீங்க, இனி நம்ம எல்லாரும் உடம்ப பார்க்க போறோம். என்ன ஆமேனே வர மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமேன். உங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் நான் போவேன் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லணும். ஆமேன். எல்லாரையும் அனுப்பிட்டு போங்க, அதுதான் நமக்கு நல்லது. எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இது வரைக்கும் வந்து நான் என்னைக்கு பிறந்தேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க எனக்கு தெரில. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், கடைசியாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்கும்போது நான் எப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா, ஆதார் கார்டு எடுக்கும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஜாதகம் இருந்துச்சு, நீ தான் பைபிள் காலேஜுக்கு போனோன்னா அந்த ஜாதகத்தை எல்லாம் நாங்கள் தூக்கி போட்டோம், அதனால நீ பிறந்த நாள் வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல. சரி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல. அது எப்படியோ வந்து எனக்கு என்னுடைய பிறந்த நாள் சரியாக என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போது ரொம்ப நாள் வருஷம் தாண்டி இப்போ எல்லாத்தையும் நானாக ஒன்று போட்டு, சரி நம்ம 84 தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன கணக்கை வச்சு, அண்ணன் பிறந்த கணக்கை வச்சு, எங்கள் அக்கா பிறந்த கணக்கு எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன், சரி 84 தான் நம்ம பிறந்திருப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து கேட்கும்போது சொன்னாங்க, நான் வந்து ஒன்றா, சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே என்ன பிறந்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து எழுதியிருப்பாங்கன்னு கேட்டால், நான் எங்கே உங்களை ஒன்றா ஹாஸ்பிட்டலில் பெற்றேன், நான் உன்னை வீட்டில் தான் பெற்றெடுத்தேன், நீ இந்த சாணி இருக்கிற இந்த தரையில் தான் ஒன்றை நான் பெற்றெடுத்தேன், நான் வீட்டில் தான் பிறந்திருக்கிறேன். ஸோ அன்னைக்கு வசதி இல்லை, அந்த எங்கள் வீடு ரொம்ப குட்டியான வீடு, ஓட்டு வீடு, சாணி இருக்கிற வீடு, அந்த வீட்டில் தான் பிறந்தேன். 5 நாள் தாண்டி நான் வந்து இனி குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு இந்த குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க, அதுக்கு போயிருக்கிறேன். இப்போ வந்து திரும்பியும் வந்து சர்டிஃபிகேட் தேவைப்படுற ஒரு சூழ்நிலை வந்த உடனே, சரி ஏதாவது வந்து எனக்கு இந்த வாரிசு சான்றிதழ் வாங்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்தே பிரிண்ட் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா திருப்பி கூட பதிவு பண்ணலான்னு பார்த்தா 42 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பேப்பர் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு போயிருக்காங்கல்ல, அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து இத்தனை நாளில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் கடைசி புள்ள இந்த நாளில் பிறந்துச்சு அப்படின்னு என்னுடைய பிறந்த நாளை அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி பார்த்தா நான் வந்து ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் ஜாஸ்தியாக இருக்கேன் அப்படின்னு. நான் வந்து 84 பார்த்தா அதில் 83 இருக்குது. எனக்கு ஒரு வயசு இன்னும் கூடிருச்சு. எனக்கு வருத்தமாக போயிருச்சு. நான் இதுவரைக்கும் பியூலாவுக்கு தம்பின்னு நினச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு பார்த்தா அவங்க வந்து 83, 83, நான் வந்து 84 அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், என்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு தம்பி, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. எனக்கு தான் நீ நிறைய உரிமை கொடுக்கணும், நான் தம்பி தானே அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. இப்போ அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, 2 பேரும் ஒரு வயசு தான், அதனால அப்போ எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த கரெக்டான பிறந்த நாளை அது கேட்டதே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலும் மாற்ற முடியாது, இனி எல்லாத்துலேயும் போட்டாச்சு, சரி பார்ப்போம், முடிஞ்சா பார்த்துக்கலாம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்குது. அவருடைய வருகை வரைக்கும் நீங்க வாழணும், அவருடைய வருகை வரைக்கும் நீங்க வாழணும். முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஏசப்பா, 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 ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு தீர்க்க ஆயுசை கொடுங்க ஆண்டவரே. சாகணும்னு யார் மனசுல நினைச்சாலும், நான் ரொம்ப நாள் உலகத்துல உயிரோட இருக்கக்கூடாதுன்னு யார் நினைச்சாலும், அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு மாற்றி அவர்கள் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவங்க இருதயத்துல கர்த்தர் அவர்களுக்கு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த
தேங்கின நிலைமையினால வருகிற ஆபத்து. வாசிக்கலாம் அந்த 1 ராஜாக்கள் அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமேன். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்திருந்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேங்கின நிலைமைக்கு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டோம்னா, இப்போ இவனுடைய மனசு என்னாச்சு அப்படின்னா ஒடுங்கி போய் கிடக்கிறது, சோர்வாயிடுச்சு. இவன் முடங்கி போனான். இப்ப முடங்கி போய் படுத்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு கர்த்தரே என்ன பண்றாருன்னா, ஒரு தூதன் அவனுடைய தலைமாட்டில், நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், கர்த்தருடைய அப்பொழுது அவன் படுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. உடனே அவன் என்ன பண்றான்னா, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப. எதுக்கு சோறு வச்சாங்க? எதுக்குடா இப்ப உனக்கு சோறு? இல்ல, ஒரு தூதன் கேட்டிருந்தான்னா என்ன கேட்டிருப்பாரு? ஆண்டவர் தலைமாட்டுல அழகா சுட 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 தழலிலே சுடப்பட்டது. எப்பவுமே கேஸ்ல செய்யறதுக்கும் வெயில்ல செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க எண்ணெயில போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கும் விறகுல சுட்டு அப்படி எடுக்கிறதுக்கும் டேஸ்ட் இருக்கும் பாருங்களேன். தழலிலே சுடப்பட்ட அடை அப்படின்னா தந்தூரி. ஒரு நல்ல ரொட்டி, தந்தூரி ரொட்டிய எங்க வச்சு வரட்டி எடுக்கிறாரு? தழலில சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சு, இப்ப அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ணு, சாப்பிடு. சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி தூங்குறதுக்கு வைக்கல. எதுக்கு வச்சாரு? சாப்பிட்டு எந்திரிச்சு போடான்னு வைக்கிறதுக்காக வச்சிருக்காரு. ஆனா சார் என்ன பண்ணிட்டாரு? பசி நான் எந்த அளவுக்கு விரக்தி பாருங்க. தழலிலே சுடப்பட்ட அந்த அடையும் சாப்பிட்டு தண்ணீரையும் குடிச்சிட்டு திரும்ப அவ்வளவுதான் படுத்து தூங்கிட்டாரு. 2ஆம் விசை. சரி, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல? கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி திரும்பவும் என்ன சொல்றாரு? திரும்பவும் அவன் என்ன கொடுக்கிறாரு? ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு நீ ஓடல, இன்னும் எழும்பல, இனி உனக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்கல. சரி, அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, காலையில 9 மணிக்கு டிஃபன் கொண்டு கொடுத்துருப்பாரு. டிஃபனை கொடுத்து இவன் எந்திரிச்சிருவான்னு பார்த்தா, இவருக்கு இருக்கிற சோர்வுல டிஃபனை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு? படுத்துட்டாரு. இப்ப எப்ப பாக்குறாரு? மத்தியானம் பாக்குறாரு. காலையிலே நீ சாப்பிட்டேன்னு வேலை செய்யல, 3 மணிக்கு தரேன்னு சொல்லல, மத்தியானமாச்சு இல்ல, அடுத்த வேலை சாப்பிடணும்லன்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இப்போ வெறும் போஜனம் மட்டும் கொடுக்காம அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை தட்டி எழுப்பி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு, நீங்க ஒடுங்கி போயிருக்கீங்கன்னு நினைச்சு ஆண்டவர் சின்ன சின்ன அற்புதத்தெல்லாம் உங்களுக்கு செஞ்சது உண்மை. உங்களை எழுப்புறதற்கு ஆண்டவர் எவ்வளவோ முயற்சி எடுத்தாரு. முடங்கி போய் கிடக்கிற உங்களை எழுப்புறதற்கு ஆண்டவர் சிறு 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 சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சாரு. ஆனா நீங்க அதெல்லாம் வாங்கி அனுபவிச்சுட்டு அப்படியே அந்த சோர்வுக்குள்ளே இருந்தீங்க, அப்படியே அந்த அந்த இடத்துல கட்டப்பட்டே கிடந்தீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு இந்த சரியான இந்த டேட்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா தூங்கு, நீ நல்லா இருக்கிறத நான் விரும்புறேன். ஆனா இப்போ உனக்குள்ள ஒரு வார்த்தையை வைக்கிறேன், நீ இந்த இடத்துல தேங்கி போய் கிடக்க வேண்டியவன் அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். வாலிப தம்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தங்கச்சி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம்.
கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆகாரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சாப்பிட்டு 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 திரும்ப திரும்ப அங்கேயே இருக்காத, அங்கேயே கட்டப்பட்டு இருக்காத, அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்காத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ எழும்பிதான் ஆகணும். நீ பண்ண வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த தேங்கின நிலைமை மூன்றாவது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எவ்வளவுதான் உங்களை தட்டி எழுப்பணும்னு நினைச்சாலும் இந்த சோர்வு வந்து உங்களை அழுத்திட்டே இருக்கும். நீங்க இதுலயே இருந்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்தாலும், எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும், வாய்ப்பை விட சோர்வு மேலோங்கி நிற்கிறதுனால உங்களை என்ன பண்ணிடாதுன்னா எழும்ப விடாது. நீங்க இருக்க 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 உங்களை டவுன் பண்ணிட்டே போகும். நீங்க எழும்பாம இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் டக்குன்னு உங்களை எழுப்புவாருன்னு நினைக்காதீங்க. நீங்க எழும்பாம இருக்கிற நாள் வரைக்கும் கீழே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா எழும்புகிறதுக்கு இன்னைக்கே முயற்சி எடுங்க. ஆண்டவர் உங்களை 2ஆம் தரம் கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் 2ஆம் தரம் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னை தடுத்து நிறுத்துகிறதற்கு யாரால் முடியும்? உன்னை கட்டி அணை போடுவதற்கு யாரால முடியும்? உன்னை ஒடுப்புவதற்கு ஒருவருக்கும் நான் இடம் கொடுப்பது இல்லை. ஒருவருக்கும் நான் இடம் கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையா மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. பின்னானவைகளை மறந்து முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அப்பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படும். உனக்கு விரோதமாய் இருக்கிற வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படும். பரவாயில்ல,
ஏமாத்துனதை குறிச்சு பரவாயில்ல, அவங்க காயப்படுத்தினதை குறிச்சு பரவாயில்ல. நான் தானே உனக்கு கொடுத்தேன், நான் தானே உனக்கு செஞ்சேன்.